இன்றைய போலில் மொத்தம் 4 டீம்ன்றதுனால இந்த மேட்சை வின் பண்ணுற டீம் செமி குவாலிஃபையர் ஆவாங்க. பாஷா ஃபீல்டிங்கை சேஸ் பண்ணியிருக்காங்க. வாரியர்ஸ்க்காக விஜய், கார்த்திக் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு, ராஜ் ஃபர்ஸ்ட் பால் விட்டு தட்டியிருக்காரு. 4. ஃபீல்டரை கட் பண்ணிருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக 4 தான். ஃபர்ஸ்ட் பாலே 4 ஆக்கியிருக்காரு கார்த்திக். செகண்ட் பால் அதையும் எடுத்து அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் இருக்காரு கண்ணா 6. நல்ல ஒரு ட்ரை, ஆனால் 6 ஆயிருக்கு. தேர்ட் பால் ஜான் இருக்காரு. ஒரு ரன் மட்டும், 3 பந்துக்கு 11 ரன் ஆயிருக்கு. ஃபோர்த் பால் அலக் பாய், இருந்தாலும் அது 1 ரன் ஆயிருக்கு. பெரிய ஷாட் ஆடிய கார்த்திக் ஸ்ட்ரைக்ல. ஒயிட் பால் நினைக்கிறேன், ஒயிட் போடல. அகலப்பந்து சிங்கிளுக்கான வாய்ப்பு 1 மட்டும். கபஸ்ல ஒரு அருமையான ஷாட், கண்ணில் ஊத்துற மாதிரி இருந்துச்சு. 4 அடிச்சிருக்காரு விஜய். ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால்ல 18 ரன் அடிச்சிருக்காங்க, எந்த விக்கெட்டையும் இழக்காம. பிளாஸ்டர் வாரியர்ஸ் ஓவர் போடுறதுக்காக மாபாஷா லெஃப்ட் சைடில் ஒரு இன்சைட் எட்ஜ், ஒரு பெயிண்டர் இருக்காரு. 1 ரன் மட்டும். கட்டர் டெலிவரியில் விஜய் விக்கெட் எடுத்திருக்காரு. மாபாசா பேட்ஸ்மேன் தமிழ் வேந்தன் வர்றாரு மாஸ்டர் ரேஸ்க்காக. ஆடுறதுக்கான ஒரு முயற்சி. டாட் பால் இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காரு மாபாசா. அடுத்து தட்டியிருக்காரு. கண்டிப்பாக இது 4 தான் இருக்கணும். 4. தமிழ் வந்து கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பவுண்டரிஸில். டாட் பால் நல்லா போட்டிருக்காரு மாபாசா. 4 போனாலும் அடுத்த பால் டாட்டு போட்டிருக்காரு. இதோட 2வது ஓவர் முடிவுக்கு வருது. 23 ரன் அடிச்சிருக்காங்க பிளாஸ்டர் வாரியர்ஸ், ஒரு விக்கெட்டை இழந்து. 3வது ஓவர் போட முகில் எடுத்து அடிச்சிருக்காரு லெஃப்ட் சைட்ல. பெரிய ஷாட், கண்ணா இருக்காரு இங்க. நல்ல கேட்ச், முக்கியமான விக்கெட்டை இழக்கிறாங்க கார்த்தி. ஒரு விக்கெட்டை விக்கெட். பேட்ஸ்மேன் சிவா, அந்த பேட்ஸ்மேன் சிவா நல்லா பயங்கரமா வர்ற மாதிரி இருக்கு. சிவா முகில் மட்டைக்கு அடிச்சிருக்காரு லெஃப்ட் சைடில். நல்ல ஃபீல்டிங் இங்கே. 1 ரன் மட்டும். அடுத்த பந்து கபஸ்ல நல்ல ஷாட். 2 ரன் ஓடி இருக்காங்க. அடுத்த பந்து சிங்கிள். அடுத்த பந்து நல்லா மடிச்சு அடிக்க ஒரு முயற்சி ஓடி கொடுத்துருக்காரு அம்பே. அடுத்த பந்து லெஃப்ட் சைடில் மடக்கி அடிக்க முயற்சி. 2 ரன்னுக்கான முயற்சி, ஆனால் ஓடிருக்காங்க. முகில் தமிழ் வேந்தன் அதை 1 ரன்னாக மாற்றிருக்காங்க பைஸ் வாயிலா. 3 ஓவர் 30 ரன் அடிச்சிருக்காங்க பிளாஸ்டர் வாரியர்ஸ். 2 விக்கெட்டை இழந்து. ஃபர்ஸ்ட் ஓவரை எக்ஸ்பென்சிவாக கொடுத்தார் ராஜ். 12 ரன்னை கொடுத்தார் ஃபர்ஸ்ட் ஓவரில். என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாலே எக்ஸ்ட்ரா கவரில் தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்சான்னு பார்த்தா ஒரு கையில் பிடிக்க முயற்சி, அது 2 ரன்னாக மாறி இருக்கீங்க.
சிங்கிளுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக. ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி சிவா. ரிவர்ஸில் சிங்கிளுக்கான வாய்ப்பு இங்கே கண்ணன் இருக்காரு. 2வது ரன் ஓட ட்ரை பண்ணுறாங்க. ஒரு ரன் மட்டும். லெக் சைடில் ஒரு அடி கண்டிப்பாக கேட்சாக தான் இருக்கும். நல்ல ஃபீல்டர் அவரு. நல்ல கேட்ச். வேந்தன் தன்னோட விக்கெட் இழக்கிறாரு. அடுத்த பேட்ஸ்மேன் தமிழ் இலியன் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும். அடுத்த பந்து ராஜ் பார்த்து போட்டிருக்காரு. பால் ஒரு சவுண்டு கேட்டுச்சு. டாட் பால் போட்டிருக்காரு. இந்த ஓவரை நல்லா போட்டிருக்காரு. 4 ரன்னுக்கு போட்டிருக்காரு ராஜ். 34 ரன்னு, 3 விக்கெட் இழந்து. 5வது ஓவர் போட மாபாசா. நல்ல தூரல் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. கார்த்தி விரட்டுறாரு. போற தடுத்திருக்காரு கார்த்தி. 2வது ரன் ஓடி முடிச்சிருக்காரு சிவா. நெக்ஸ்ட் பால் நல்ல பந்து அற்புதமா போட்டிருக்காரு. டாட் பால். தேவையான நேரத்தில் தேவையான டாட்டா போட்டிருக்காரு மாபாசா. கவர்ஸில் அடிக்க முயற்சி. அங்கே கண்ணா இருக்காரு. நல்ல ஒரு ஃபீல்டர். 2வது ரன் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ரன் அவுட் ஆன்னு பார்க்கணும். 2 ரன் ஓடி இருக்காரு சிவா. அடுத்த பந்து சிவாக்கு. லெக் சைடில் மடக்கி அடிச்சிருக்காரு. நல்ல ஃபீல்டிங். ஒரு ரன் மட்டும். அடுத்த பந்து ஒரு திருகல் பந்து கீப்பர் விட்டுருக்காரு. ஒரு ரன் மட்டும். ஸ்ட்ரைட்ல ராஜ் இருக்காருங்க. 2வது ரன் ஓட முயற்சி பண்றாங்க. ஒரு ரன் மட்டும். இதோட 5 ஓவர் முடிவுக்கு வருது. 41 ரன் அடிச்சிருக்காங்க. 5 ஓவர் முடிஞ்ச நிலையில் 3 விக்கெட் இழந்து. லாஸ்ட் ஓவர் போட மாஸ்டர் ஆகாஷ். ஃபர்ஸ்ட் பால் டாட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மாஸ்டர். ஒயிட் பால். அகைன் ஒரு வைடு. 2 வைடுக்கு அப்புறம் டாட் பால். 2 டாட்டா போட்டிருக்காரு. 2 வைடோட 3வது டாட்டா பதிவு பண்ணியிருக்காரு மாஸ்டர். 3 பந்தா நல்ல பந்தா போட்டிருக்காரு. டாட்ல 2 எக்ஸ்ட்ரா மட்டும் தான் கொடுத்துருக்காரு. ஒயிட்ல மடக்கி அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக இது 6ஆக தான் இருக்கணும். பெரிய ஷாட். 6. 3 டாட்டு போட்டாலும் ஒரு 6 அடிச்சிருக்காரு சிவா. அடுத்த பந்து அதையும் எடுத்து அடிச்சிருக்காரு. அங்கே மாபாசா இருக்காரு. நல்ல கேட்ச். விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேன் காளி. ஒரே ஒரு பால் இருக்குது. அதை ஆட வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லாஸ்ட் பால் ஸ்ட்ரைக்காக காளி. ஸ்விட்ச் இட். லெக் பை. ஒரு ரன் ஒரு விக்கெட். 9 ரன்னுக்கு இந்த ஓவரை போட்டிருக்காரு மாஸ்டர். 50 ரன் ஆயிருக்கு. 51 ரன் டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க பிளாஸ்ட் வாரியர்ஸ். 51 ரன் அடிக்கணும். ஏசிசி பாட்சா பிளாஸ்ட் வாரியர்ஸ் ஃபீல்டிங்கை செட் பண்ணிட்டாங்க. வெங்கட் மாஸ்டர் ஏசிசி பாட்சாக்காக ஃபஸ்ட்டு பாலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மழை குறுக்கிடுது லைட்டாக. இருந்தாலும் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சதீஷ் ஃபர்ஸ்ட் ஓவர் போகிறாரு. ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காரு. 4 போகுமா? நல்ல ஃபீல்டிங் இங்கே தமிழ் வேந்தன்ட்டு 2 ரன் ஆயிருக்கு. மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் மேட்ச் ஸ்டாப் ஆகுது. ஃபஸ்ட்டு பந்துக்கு 2 ரன்னோட அந்த மேட்ச் ஸ்டாப் ஆகுது. மழை விட்டுருச்சு. பிச்சை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வாலுபாய் தான் இப்போ வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. வாலுபாய் எப்படி இருக்கு பிச்சு? இப்போ மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாமா? அருமையாக இருக்கான். பிளாஸ்ட் வாரியர்ஸ் ஓனர் சொல்லிட்டாரு மேட்சை ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காரு.
அதுக்கப்புறமா மேட்ச் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு பந்து போட்டதோடு இருக்குது, 2 ரன் அடிச்சிருக்காங்க. இந்த மீதி இருக்க பந்தில் 49 ரன் அடித்தா இந்த மேட்சை வின் பண்ணலாம் ஏசிசி திருப்பத்தூர் பாட்சா. செகண்ட் பால் அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பந்து இது. கார்த்தியன் இருக்காரு, ஒரு ரன்னு மட்டும். கஷ்டப்படுறாங்க ரன் ஓட, ஃபீல்டிங்குமே கஷ்டப்படுறாங்க. ஸ்ட்ரைக்கில் மாஸ்டர். தேர்ட் பால் ஃபிஜிட், கண்டிப்பாக அது 4. அடுத்த பந்து லெஃப்ட் சைடில் பிரகாஷ் இருக்காருங்க, ஒரு ரன் மட்டும். ரன்னப்புக்கு பவுலர்ஸ் கஷ்டப்படுறாங்க. லெஃப்ட் சைடில் ஒரு சென்சிபிள் ஹிட், 4 ரன் பார்க்கணும். இங்கே பிரகாஷ் இருக்காரு, வலிக்கு விழுந்துட்டார் பிரகாஷ். 1-2 ஆக்கி 2-3 ஆக்கியிருக்காங்க. மாஸ்டர் இப்போ ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால் லெஃப்ட் சைடில் மடக்கி அடிச்சிருக்காரு பிரகாஷ். இங்கே போறாரு, 6 ரன் பார்க்க. ஆறு 4 கொடுத்துருக்காங்க. ஓவர் முடிஞ்சிருக்கு, எந்த விக்கெட்டையும் இழக்காம 15 ரன் அடிச்சிருக்காங்க ஏசிசி திருப்பத்தூர் பாட்சா. ஓவர் போட தமிழ் வேந்தன், 2வது ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் விட்டு தட்டியிருக்காரு வெங்கட். கண்டிப்பாக அது 4 தான். முக்கியமான நேரத்தில் முக்கியமான 4 அடிச்சிருக்காரு வெங்கட். அடுத்த பந்து ஒயிட் பால், ஒயிட் லைன் இழுத்து போட்டிருக்காரு, ஒயிட் பால் கொடுத்துருக்காங்க. அடுத்த பந்து அவுட் கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே ஸ்டெம்பிட் அவுட் கொடுத்துருக்காங்க. பேட்ஸ்மேன் கண்ணன். நெக்ஸ்ட் பால் ஒயிட் பால், 23 ரன் ஆயிடுச்சு இது வரைக்கும். லெஃப்ட் சைடில் ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு, ஒரு ரன். டாட் பால். அடுத்த பந்து ஒயிட் பால். அடுத்த பந்து லெஃப்ட் சைடில் மடக்கி அடிக்க முயற்சி, கண்டிப்பாக 4 போகும்னு நினைக்கிறேன். போயிடுச்சு 4. இந்த ஓவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ராஸ் அதிகம், 2 பவுண்டரி போயிருக்குது வரைக்கும். ஓகே, மாற்றிருக்காரு மாஸ்டர். அடுத்த பந்து மாஸ்டருக்கு ஒரு டச் போட்டிருக்காரு, ஒயிட் பால். ஒரு சிங்கிள்கான வாய்ப்பு இங்கே பிங்கோ இருக்காரு, ஒரு ரன்னு மட்டும். ஸ்ட்ரைக்கில் கண்ணன். அடுத்த ஒய்டாக போட்டு தள்ளி இருக்காரு தமிழ் வேந்தன். 2 ரன் ஆயிடுச்சு இது வரைக்கும். ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு 33 ஆக்கியிருக்காங்க. பவர் பிளேயை அவங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக ஆடி இருக்காங்க திருப்பத்தூர் ஏசிசி பாட்சா. 33 ரன் அடிச்சிருக்காங்க 2 ஓவருக்கு, ஒரு விக்கெட்டை இழந்து. ஓவர் போட பிங்கோ. பவர் பிளே முடிஞ்சிருக்கு. போட முடியல, இங்கே வழுக்குது, மாற்றி போடுறாரு பிங்கோ. ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு, ஒரு ரன் ஓடி இருக்காங்க சென்சிபிளா. செகண்ட் பால் மடக்கி அடிச்சிருக்காரு லெக் சைடில். இங்கே தமிழ் இனியும் வந்திருக்காரு, இருந்தாலும் 2 ரன் ஓடி இருக்காரு மாஸ்டர். பெரிய ஷாட்டுக்கு போகாமல் சிங்கிள்ஸ் ஆடிட்டு இருக்காங்க 2 பேருமே. மேக் இட் 2ன்னு கால் பண்ணியிருக்காரு மாஸ்டர். என்னன்னு பார்த்தா ஓடுறாரு, ஓடியும் இருக்காரு. 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு மாஸ்டர். 5 ரன்னை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு 3 பந்தில். 13 தான் அடிக்கணும், அதையும் தட்டியிருக்காரு அதே இடத்துல. இங்கே சதீஷ் இருக்காரு, ஒரு சிங்கிள். கண்ணன் ஒய்டு. அடுத்த பந்து டாட் பால். ஒரு டாட்டை பதிவு பண்ணியிருக்காரு பிங்கோ. டாட்டா போட்டிருக்காரு 3வது ஓவரில். அதே இடத்துல ஆடுறாங்க 2 பிளேயர்ஸுமே. கண்ணன் மாஸ்டர் சிங்கிள். ஓவர் முடிஞ்சிருக்கு. 41 ரன் அடிச்சிருக்காங்க ஏசிசி பாட்சா.
4வது ஓவர் போட காலி. அங்கே மண்டை விட்டு பிரவீன் இருக்கார், இருந்தாலும் அங்கே சிங்கிள் ஆகிருக்கு. ரிவர்ஷிப், அருமையான அடி, 6. மிகச்சிறந்த அடி, 6 அடிச்சிருக்காரு மாஸ்டர். 6, இந்த 3 ரன் அடித்தா அந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க. நல்ல கேட்ச், முக்கியமான நேரத்தில் மாஸ்டர் தன்னோட விக்கெட் கொடுக்குறாரு. அடுத்த பேட்ஸ்மேன் கார்த்திக். மூணு ரன் அடித்தா போதுன்ற நிலையில் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. அங்கே மண்டை விட்டு பிரவீன் எடுத்து அடிக்க முயற்சி, 1 ரன் மட்டும் அடித்தா மேட்ச் ட்ரா. விக்கெட் வாய்ப்பு இருந்துச்சு. அடுத்த பந்து டாட் பால். ஓவர் முடிஞ்சிருக்கு. 49 ரன் அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட் இழந்து ஏசிசி பாட்சா. பிங்கோ நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு கார்த்தி. 4ஓட இந்த மேட்சை வின் பண்ணி இந்த போலில் இவங்க செமி ஏறி இருக்காங்க. திருப்பத்தூர் ஏசிசி பாட்சா.